திருச்சிற்றம்பலம். தினம் ஒரு திருமந்திரம். தினம் ஒரு திருமந்திரம். 500வது பதிவு. திருச்சிற்றம்பலம். அகம்படிகின்ற நம் ஐயனை ஓரும் அகம்படி கண்டவரல்லலில் சேரார் அகம்படி உள்புக்கு அறிகின்ற நெஞ்சம் அகம்படி கண்டாம் அழிக்கலும் எட்டே. திருமூலர் 3000 திருமந்திரம் பாடல்கள் எழுதியிருக்கிறார். அதில் இப்பொழுது 500வது பாடல். 6ல் ஒரு பங்கு நாம் அங்கு வந்து சேர்ந்திருக்கிறோம். இன்னும் மற்றவைகளை இயக்க அந்த இறைவன் தான் நமக்கு கருணை புரிய வேண்டும். அகம்படுகின்ற நம் ஐயனை ஓரும் என்று இவர் தொடங்குகிறார், பாடலை தொடங்குகிறார். அகம்படுகின்ற நம் ஐயனை ஓரும் என்று கூறுகிறார். எப்படி என்றால் என்ன? நமது உள்ளத்திற்குள் இரண்டர கலந்திருக்கும் பெருமானாகிய சிவபெருமானை மனத்தினால் சிந்தித்து ஆராய்ந்து உணர வேண்டும். அகம்படி கண்டவர் அல்லலில் சேரார். இறைவனை நம் அகத்தினுள், அதாவது உள்ளத்தில் கண்டு உணர்ந்தவர்கள் எந்த துன்பங்களாலும் துயரங்களாலும் கவலைகளாலும் மாட்டிக்கொள்ள மாட்டார்கள். அகம்படி உள்புக்கு அறிகின்ற நெஞ்சம், நம் உள்ளத்திற்குள் ஆழ்ந்து சென்று இறைவனின் தன்மையை அறியும் நெஞ்சமானது அகம்படி கண்டாம் அழிக்கலும் எட்டே. அந்த அக ஒளியாகிய இறைவனை தரிசித்து நம்மை பற்றக்கூடிய வினைகளையும் துன்பங்களையும் எளிதில் அழிக்க வல்லது ஆகும். இதற்கு விரிவான விளக்கத்தை கண்டோம் அல்லவா? இப்பொழுது உட்பொருளை விளக்கும் ஆன்மீக கதை கஸ்தூரிமான் என்பதை காணலாம். ஒரு காட்டில் கஸ்தூரிமான் ஒன்று வசித்து வந்தது. அந்த மானின் நாபியில், அதாவது உடலின் உள்ளே நறுமணம் மிக்க அரிய கஸ்தூரி பொருள் இயல்பாகவே அமைந்திருந்தது. அதாவது இயற்கையாகவே அதற்கு அந்த கஸ்தூரி பொருள் இருக்கும். ஆனால் அந்த இளம் மானுக்கு தன் உடம்பினுக்குள் அதிலிருந்துதான், அதாவது உடம்பிற்குள் இருக்கிறது அல்லவா, இயற்கையாகவே இருக்கிறது அல்லவா, அங்கிருந்துதான் அந்த நறுமணம் வருகிறது என்ற உண்மை அதற்கு தெரியவில்லை. காற்றுடன் கலந்து வந்த அந்த நறுமணம் எங்கு இருந்து வருகிறது என்பதை அறியாமல் மான் என்ன செய்தது? காடு முழுவதும் பைத்தியம் போல் அலைந்தது. அது இங்கும் அங்கும் ஓடியது, முட்களில் மாட்டிக்கொண்டது, பாறைகளில் மோதிக்கொண்டது, காய்ந்த இலைகளுக்கு அடியில் தேடியது, கடைசியில் சோர்வடைந்து கீழே விழுந்து தவித்தது. அப்போது அங்கு ஒரு முதிர்ந்த ஞான மான் வந்தது. அந்த வழி வகுத்து வந்தது, அதாவது அந்த வழியாக வந்தது. அதனிடம் அந்த குட்டிமான், ஐயா, என்னை இந்த அற்புதமான நறுமணம் என்னை இந்த நறுமணம் இழுக்கிறது. ஆனால் இந்த அற்புதமான நறுமணம் எங்கே இருக்கிறது என்று தேடி தேடி என் கால்களும் உடம்பும் சோர்ந்து விட்டன. ஆனால் அதை கண்டுபிடிக்கவே முடியவில்லை என்று கூறியது. அழுது கொண்டே கூறியது. அதற்கு அந்த ஞானமான் புன்னகையுடன் சொன்னது. என்ன சொன்னது? அன்பே, நீ தேடும் அந்த நறுமணம் உனக்கு வெளியே எங்கேயும் இல்லை. அது உன்னுடைய சொந்த உடம்பிற்குள் உன்னுடனேதான் இருக்கிறது. உன் ஓட்டத்தை நிறுத்திவிட்டு உன் உள்முகமாக சென்று உன்னை நீ உணர்ந்தால் அது உனக்கு புரியும் என்றது. இந்த கதையும் பாடலும் உணர்த்தும் நீதி என்ன? இக்கதையில் வருவது போலத்தான் நாமும் என்ன செய்கிறோம்? கடவுளை எங்கெங்கோ தேடி அலைகிறோம். ஆனால் திருமூலர் இந்த பாடல் மூலம் கஸ்தூரிமானை போல இறைவனை வெளியில் தேடி அலையாதீர்கள். உங்கள் அகத்திற்குள், உள்ளத்திற்குள் பாருங்கள். அவன் அங்கே உங்களுக்குள்ளேயே இருக்கிறான் என்ற உண்மையை மிக அழகாக உணர்த்துகிறார். மீண்டும் இந்த பாடலை காணலாமா? அகம்படுகின்ற நம் ஐயனை ஓரும் அகம்படி கண்டவர் அல்லலில் சேரார். அகம்படி உள்புக்கு அறிகின்ற நெஞ்சம் அகம்படி கண்டாம் அழிக்கலும் எட்டே. நன்றி, வணக்கம். உமா பாலசுப்ரமணியன்.